முதியோர் இல்லத்திற்கு தன் விளைநிலத்தில் விளைந்த நெல்மணிகளை பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க வழங்கிய இரட்டை சகோதரர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே யாதும்பூரை யாவரும் கீழில் கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான மகிபாலன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளவட்டம் பார்வதி தம்பதிகளின் புதல்வர்கள் ராமு லட்சுமணன். இவர்கள் இரட்டை சகோதரர்கள் ஆவர். கடந்த 9 ஆண்டுகளாக பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்குதல், ஊரணிகளில் மரக்கன்று நடுதல் போன்ற பல்வேறு சமூக நலத்திட்ட பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் இச்சகோதரர்கள் சாலப்பட்டியில் தங்களுக்கு சொந்தமான 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளைநிலத்தில் வருடம் தோறும் விளையும் நெல்மணிகளின் ஒரு பகுதியை கோவிலுக்கு வழங்கி வந்த நிலையில் இந்த வருடம் பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கண்டவராயன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் ரூபா முதியோர் இல்லத்திற்கு வழங்குமாறு கூறியதை அடுத்து அறுவடை பணியை இரட்டை சகோதரர்கள் ஒருவரான லட்சுமணன் துவங்கியுள்ளார். இதுகுறித்து லட்சுமணன் கூறுகையில், இத்தனை ஆண்டுகளாக கோவில் மற்றும் தர்ம காரியங்களுக்கு நெல்மணிகளை வழங்கி வந்த நிலையில் தற்சமயம் விளைந்துள்ள நெல்மணிகளில் ஒரு பகுதியை எங்களது பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அறுவடை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறேன். இதனை எந்திரங்கள் உதவி கொண்டு அரிசியாக வழங்குகிறேன் என்று முதியோர் இல்லத்தில் கூறியதற்கு, நாங்கள் நாள்தோறும் பாலின் பயன்பாட்டிற்காக முதியோர் இல்லத்தில் பசுமாடுகளை வளர்த்து பராமரித்து வருகிறோம். எனவே நீங்கள் நெல்மணிகளையும் வைக்கோலையும் முழுமையாக தந்தால் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியதை அடுத்து அறுவடை செய்த நெல்மணிகளையும் வைக்கோல்களையும் முழுமையாக வழங்க உள்ளோம் என்று கூறினார். மேலும் இதுபோன்ற தான தர்மங்களில் மற்றவர்களும் ஈடுபட்டு பசியில்லா இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்றும் தெரிவித்துக் கொண்டார். இளம் வயதில் இரட்டை சகோதரர்களின் பெற்றோர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் இத்தகைய அளப்பரிய தர்ம சிந்தனையை கண்டு சுற்றுவட்டார பகுதி கிராம பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மகிழாம்பட்டி ஊராட்சி சாலைப்பட்டி. என் பேர் லட்சுமணன், எங்கள் அண்ணன் பேர் ராமநாதன், எங்கள் அப்பா பேர் இளவட்டம், எங்கள் அம்மா பேர் பார்வதி. நாங்கள் வருஷம் வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரோம். எங்கள் நிலத்தில் ஒரு 7 ஏக்கரில் ஒரு பகுதியை கோயில் கொடுத்துட்ருப்போம். இந்த வருஷம் பெற்றோருடைய கோரிக்கை, இதை முதியோரத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ட்ரிப்பு முதியோரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு 7 ஏக்கரில் ஒரு பகுதியில் ஒரு 3 அடைங்கிறது ஒரு 25 சென்ட் விவசாயம் பண்ணி அதில் வர தானியங்கள், நெல் தானியங்கள் ஃபுல்லாகவே முதியோரத்துக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் வர வைக்கலும் அங்கே உள்ள பசு மாடுகளுக்கு, பால் மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ எல்லாருமே இப்போ ஒரு முதியோர்கள்லாம் முதியோரத்தில் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. பசி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். அது நம்ம முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி எங்கெல்லாம் மாதிரி இன்னமும் ஆளுங்க எல்லோரும் கொடுக்க முன் வரணும். இப்படி எல்லோரும் வந்துட்டோம்னா ஒரு பசி இல்லாத இந்தியாவும் பசி இல்லாத ஒரு உலகமாக நம்ம மாற்றி காமிக்கலாம். இந்த முடிவு நாங்கள் பொது சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் நம்ம விவசாயம் பண்ணுறதும் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. முதியோர் இல்லத்திற்கு தன் விளைநிலத்தில் விளைந்த நெல்மணிகளை பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க வழங்கிய இரட்டை சகோதரர்கள்.